ஒரு நாட்டு மக்களால் முழு உலகத்துக்கே பிரச்சனை. ஆரம்பத்தில் கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூகே, அமெரிக்கா, இப்ப கடைசியா ஜெர்மனியில் கூட 4000 இந்திய மாணவர்களுக்கு டிப்போர்டேஷன் வழங்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டு நடுப்பகுதி. By mid-2026, at least 2 million people in Canada could be living without legal status. கிட்டத்தட்ட 2 மில்லியன் மக்கள் கனடாவில் வாழும் தகுதியை இழக்கின்றனர். இதில் பாதிக்கு மேற்பட்டோர் இந்தியர்கள். டிசம்பர் மாதம் 187 ஹோம் கார்டு பதவிக்கு 8000க்கு மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். இதே நிலைமைதான் இன்று கனடாவில் வாழும் இந்தியர்களுக்கும். மொத்தமாக உலக அளவில் 2025 ஆண்டு 24,600 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டு டிப்போர்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதுதான் அதிகூடிய எண்ணிக்கையாக கருதப்படுகின்றது. இந்தியா வல்லரசு நாடாக இருக்கலாம், ஜிடிபியில் 4வது இடத்தை பிடித்திருக்கலாம். ஆனால் பிறக்கும் குழந்தையில இருந்து முதியோர் வரை நாட்டை விட்டு வெளியேறத்தான் பார்க்கின்றனர். வணக்கம் எல்லாம், எப்படி இருக்கிறீங்க? ஒரு நாட்டு மக்களால் உலக நாடுகளுக்கே இன்றைக்கு ஒரு பிரச்சனை. இதை இவங்க பெருமையாக நினைக்கிறாங்க. ஆனால் உலக அளவில் இந்தியர்களின் கதவு மூடப்பட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். கனடாவில் 2025 ஆண்டு 1,53,000 பேருக்கு ஒர்க் பெர்மிட் எக்ஸ்பயர் ஆகி உள்ளது. 2026 ஆண்டு இந்த வருட நடுப்பகுதியில் 9,27,000 ஒர்க் பெர்மிட் எக்ஸ்பயர் ஆக போகின்றது. அப்படி பார்த்தால் கனடாவில் 2 மில்லியன் மக்கள் இந்த வருடம் லீகல் ஸ்டேட்டஸ், அதாவது கனடாவில் வாழும் தகுதியை இழக்கப் போகின்றனர். இதில் பாதிக்கு மேற்பட்டோர் இந்தியர்கள். With nearly half of those affected coming from India. Data from the Immigration, Refugees and Citizenship Canada actually shows around 1,53,000 work permits expired by the end of 2025, with another 9,27,000 set to expire in 2026. இதில் ஸ்டூடெண்ட் விசால வந்தவர்கள், டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோக்ராமில் வந்தவர்கள், அதிகமான மக்கள் டொரண்டோ, பிராம்டன் மற்றும் கலிடோன் பகுதியைச் சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு கனடாவில் என்னதான் நடக்கும்? இப்ப அமெரிக்காவை எடுத்து பார்த்தா கவர்மெண்ட் மட்டுமில்ல, அங்கு வாழும் சாதாரண மக்கள் கூட H1B விசா ஒரு ஸ்கேம். இந்தியர்கள் இனி வேண்டாம். H1B விசா மட்டுமில்ல, ஸ்டூடெண்ட் விசா, என் கிரீன் கார்டு ஹோல்டர்ஸை கூட இப்ப ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாதி பேருக்கு இந்த H1B விசா ரினுவல் கிடைக்குமா என்பதே ஒரு கேள்விக்குறி. எல்லாருமே இப்ப நாட்டை விட்டு வெளியில போக பயப்படுறாங்க. திருப்பி அந்த நாட்டுக்குள்ள வர முடியுமா என்று. அதிகமான இந்தியர்கள் டிப்போர்ட் செய்யப்பட்டதும் போன வருடம்தான். மொத்தத்தில் அமெரிக்காவுக்கு இந்தியர்கள் இனி தேவை இல்லை. இந்தியர்களுக்கு தான் அமெரிக்கா தேவைப்படுகின்றது. 5 ஐசஸ் என்று கூறப்படும் 5 நாடுகள், ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, யூகே, USA. இந்த 5 நாடுகளிலிருந்து ஒரு நாட்டிலிருந்து நீங்க டிப்போர்ட் செய்யப்படுவீங்களா இருந்தால் மீதி 4 நாடுகளுக்கும் நீங்க செல்ல முடியாது. அதே போல் இந்த 5 நாடுகளுமே மக்களை சனத்தொகை அதிகமாக இருக்கிறதால இப்போ வெல்கம் பண்ணுறாங்கல்ல, இருக்கிற மக்களை வெளியேற்றத்தான் பார்க்குறாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வரலாம், ஏன் ஒரு சிலருக்கு டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர் விசா கூட கிடைக்கலாம். படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு திரும்பி போக வேணும். PR இனி வழங்கப்பட மாட்டாது. இங்கே இருக்கும் ஒரு சில மக்களுக்கு PR வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது செலக்டட் பீப்புளுக்கு மட்டும்தான் இனி PR வழங்கப்படும். 2023 எல்லா நாடுகளும் இந்த ஸ்டூடெண்ட் விசாக்கான ஒரு கேப்ஸை கொண்டு வரும் பொழுது ஜெர்மன் தான் கதவை திறந்தது, வெல்கம் பண்ணாங்க. ஜெர்மனிக்கு படித்து வேலை செய்யலாம்னு. இப்போ கடைசியாக ஜெர்மனியிலையுமே இதே பிரச்சனை தான், சனத்தொகை, மக்களுக்கு வேலை இல்லை. இப்போ 6000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிப்போர்டேஷன் ஆர்டர் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது பாதியில் படித்து கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கு டிப்போர்டேஷன் ஆர்டர் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி கோர்சஸுக்கு இங்கே வேலை இல்லை. இந்த மாதிரி கோர்சஸை நீங்கள் உங்களோட சொந்த நாட்டிலிருந்தே நீங்கள் ஆன்லைன்லேயே படிக்கலாம்னு சொல்லி நாட்டை விட்டு வெளியேறதுக்கான டிப்போர்டேஷன் லெட்டர் இப்போ வழங்கப்பட்டுள்ளது. இதில் 6000 மாணவர்களுக்கு டிப்போர்டேஷன் லெட்டர் வழங்கப்பட்டுள்ளது. அதில் 4000 மாணவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள். சவுதி அரேபியாவில் போன வருடம் மட்டும் 11,000 இந்தியர்கள் டிப்போர்ட் செய்யப்பட்டுள்ளனர். அதாவது இவங்க எல்லாருமே சட்ட விரோதமாக அந்த நாட்டில் இருந்ததுக்காக
மொத்தமாக உலக அளவில் 2025ஆம் ஆண்டு 24,600 இந்தியர்கள் டிப்போர்ட் செய்யப்பட்டுள்ளனர். இது அதிகூடிய எண்ணிக்கையாக கருதப்படுகின்றது. 2026ஆம் ஆண்டு இந்த எண்ணிக்கை இன்னுமே அதிகரிக்கும். இப்போ கனடாவை எடுத்து பார்ப்போம். கனடியன் போர்டர் சர்வீஸ் அறிக்கையின்படி கனடாவில் 2026ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் கிட்டத்தட்ட 2 மில்லியன் மக்களுக்கு ஒர்க் பர்மிட் எக்ஸ்பயர் ஆக போகின்றது. அதாவது இவங்க எல்லாருமே எந்த ஒரு ஸ்டேட்டஸ் இல்லாமல் தான் இந்த நாட்டில் வந்து இனி இருக்க போகிறாங்க. இதில் எத்தனை பேர் வந்து வாலண்டியராக நாட்டை விட்டு வெளியேற போகிறாங்க, இது ஒரு கேள்வி. எத்தனை பேரை டிப்போர்ட் பண்ண போகிறாங்க, எத்தனை பேருக்கு இங்கே பிஆர் வழங்கப்பட போகின்றது, எத்தனை பேர் ஒர்க் பர்மிட்டை வந்து மீண்டும் மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ முழுக்க கவர்மெண்டையே குறை சொல்ல முடியாது. இங்கே வேலை செய்கிற சாதாரண மக்கள்லேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது. எதனால் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமை வந்து பப்ளிக் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸுக்கு நிப்பாட்டிட்டு எல்லாருமே இனிமேல் வேலைக்கு 5 நாள் வர வேணும்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் சிஆர்ஐயில் நிறைய ஸ்கேம் நடக்கின்றது, கனடா இமிக்ரேஷனில் நிறைய ஸ்கேம் நடக்கின்றது. இவங்களை மட்டும் வேலைக்கு திருப்பி கூப்பிட முடியாது. எல்லா கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸுமே பேக் டு நார்மல்னு சொல்லி இப்போ வந்து பழையபடி வேலைக்கு கூப்பிடுறாங்க. இதுக்கு பின்னால் வந்து இவங்க மானிட்டர் பண்ண போகிறாங்க. இதுதான் உண்மை. இப்போ வந்து நாங்கள் சொல்லலாம் இவங்க எல்லாருமே பழையபடி வேலைக்கு வந்தால் ரெஸ்டாரண்ட்டுக்கு பிஸ்னஸ் வரும், கடைகளுக்கு பிஸ்னஸ் வரும்ண்டு. இதில் டிராஃபிக் தான் அதிகரிக்கும். இதுக்கு உண்மையான காரணம் வந்து கனடாவோட சனத்தொகையை குறைக்கிறதுக்கு, மற்றது ஸ்கேம்ஸை குறைக்கிறதுக்கு தான். இப்போ உதாரணத்துக்கு விசிட்டர் வீசாவில் வராங்க 6 மாதம். எப்படி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இங்கே இருக்கிறாங்க. யாரோ விசிட்டர் வீசாலேருந்து ஒர்க் பர்மிட்டுக்கு மாற்றி கொடுக்குறாங்க. ஒர்க் பர்மிட்டுக்கு மாற்றி கொடுக்குறோன்னு சொன்னால் லேபர் மார்க்கெட் இம்பேக்ட் மணித்தியாலத்துக்கு $37 சம்பளமாக இருந்தால் மட்டும்தான் விசிட்டர் வீசாலேருந்து ஒர்க் பர்மிட்டுக்கு மாற்ற முடியும். இப்போ கனடாவுக்கு விசிட்டர் வீசாவில் வரவங்க எல்லாருமே மணித்தியாலத்துக்கு $37 மேக் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிறவங்களே $30 மேக் பண்ணவே முடியாது. ஸோ இதெல்லாமே யார் இவங்களுக்கு செய்து கொடுக்குறாங்க? இங்கே இருக்கிற இமிக்ரேஷன் கன்சல்டன்ட் ஏதோ ஒரு வழிமுறையில் இதை செய்து கொடுக்குறாங்க. இதை இன்னும் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு வீடே இங்கே வாங்கலாம், ஒர்க் லெட்டர் இல்லை, பேச்செக் இல்லை, வேலையே இல்லை, வெறும் டவுன் பேமெண்ட்டை வச்சு ஒரு பேங்க்கை ஏமாற்றி வீடே இங்கே வாங்கி கொடுக்குறாங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒர்க் பர்மிட். இது வந்து ஒரு லூப் ஹோல் தான். அதாவது கனடியன் இமிக்ரேஷன் சிஸ்டத்தில் நடக்கிற ஒரு ஸ்கேம். 2026ஆம் ஆண்டு LMIA வந்து ரூலில் ஒரு சேஞ்ச். அதாவது நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கராக இருக்கட்டும், இருந்து ஹெல்த் கேராக இருக்கட்டும், எந்த ஒரு செக்டராக எடுத்து பார்த்தாலுமே ஸ்ட்ரிக்டான டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும், செக் பண்ணி பார்க்க போகிறாங்க. இனிமேல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சரி வராது. இமிக்ரேஷன் ஆஃபீஸில் தான் இது வேலை செய்ய வேண்டும், அங்கே இருக்கிற கம்ப்யூட்டரை தான் ஆக்சஸ் பண்ண வேண்டும். எல்லாருக்குமே எல்லாமே வெளிப்படையாக தெரிகிற மாதிரி தான் இனிமேல் எல்லாமே நடக்க போகின்றது. கனடாவில் மக்கள் தேவைதான், ஆனால் எல்லா மக்களும் இனி தேவை அல்ல. இப்போ வந்து மாஸ்டர்ஸ் படித்தவங்களுக்கே இப்போ வேலை இல்லை. இப்போ சனத்தொகையை தான் இங்கே குறைக்க வேண்டும். அப்படி குறைத்தாலுமே இங்கே ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு தட்டுப்பாடாகத்தான் உள்ளது. இன்னும் அதிகமான ஹாஸ்பிட்டல் இங்கே கட்டத்தான் வேணும். ஆனால் இனிமேல் $1 மில்லியன் மர வீடுகள், அந்த லக்ஸரி மர வீடுகள் கனடாக்கு இனி தேவையே இல்லை. அஃபோர்டபுள் ஹவுஸ் எல்லா மக்களாலுமே வாங்கி வாழக்கூடிய வீடுகள் தான் தேவை வழியே $1 மில்லியன் மர வீடுகள் கனடாக்கு இனி தேவையே இல்லை. வாங்கினாலும் மக்கள் அதை வாங்கி கஷ்டம்தான் பட போகிறாங்க வழியே. அந்த மாதிரி வீடுகள் கனடாக்கு இனி தேவையே இல்லை. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது டிசம்பர் 16ஆம் தேதி இந்தியாவில் ஒடிசாவில் நடந்த ஒரு ஜாப் எக்ஸாம். இது ஒரு ரன்வேல இந்த எக்ஸாம் நடத்தப்படுகின்றது. 187 பொசிஷனுக்கு 8000க்கு மேற்பட்டோர் வந்து இந்த எக்ஸாமில் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. எதனால் இது ரன்வேல நடக்குதுன்னு சொன்னால், இதை 2ஆக பிரித்து இந்த எக்ஸாமை செய்தால் பேப்பர் லீக் ஆயிருமோ அந்த காரணத்துக்காக ஒரே இடத்துல வந்து இந்த எக்ஸாம் ரன்வேல பட்டப்பகலில் வெயிலில் நடைபெறுகின்றது. சரி, அப்படி என்னதான் இந்த வேலைன்னு சொன்னால், ஒரு ஹோம் கார்டுக்கான ஒரு ஜாப், ஒரு அரசாங்க வேலை. இரவு பகல் பனி குளிர் மழை என்று பார்க்காம வெளியில் நின்று ஒரு கார்டாக வேலை செய்ய வேண்டும்.
சரி, இந்த ஜாபுக்கு வந்து ஒரு பேசிக் எஜுகேஷன் இருந்தால் மட்டும் போதும். ஆனால் கூடுதலான மக்கள் வந்து கிராஜுவேட் முடித்து நல்லா படித்தவங்க கூட இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. சரி, சம்பளம் தான் எவ்வளோன்னு பார்த்தா மாதம் இந்தியா காசுக்கு 18,000 ரூபாய். இது 40, 50,000 ரூபாய் அல்ல, வெறும் 18,000 ரூபாய்க்கு வந்து 8,000க்கு மேற்பட்டோர், அதுவும் படித்தவங்க வந்து லைனில் நின்று இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் வந்து மாத கடைசியில் இந்த 18,000 ரூபான்றது வந்து பேங்க்கில் கவர்மெண்ட் ஜாபுன்றபடியே சாலிட்டாக வந்து பேங்க்கில் டிப்பாசிட் பண்ணப்படும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஜாபை வந்து இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இதையே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னால், இதே நிலைமை தான் இன்றைக்கி கனடாவில் இருக்கிற இந்தியர்களுக்கும். கனடாவில் டிம் ஹோட்டல்னு எடுத்து பார்ப்போம், அல்லது ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 5 பொசிஷனுக்கு 500 பேர் லைனில் இருக்கிறாங்க. இந்தியாவில் ஒடிசாலையும் அதே பிரச்சனை தான், கனடாவில் இந்தியர்களுக்கும் அதே பிரச்சனை தான். இந்தியா ஒரு வல்லரசு நாடாக இருக்கலாம், ஏன் ஜிடிபியில் இன்றைக்கு ஜப்பானை பீட் பண்ணி 4வது இடத்தை பிடித்துள்ளது. இதை அவங்க பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால் பிறக்கிற குழந்தையிலிருந்து முதியோர் வரை வெளிநாடுகளுக்கு செல்லத்தான் ஆசைப்படுறாங்க. ஏன் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை இழக்கவே தயாராக இருக்கிறாங்க. ஏன் இப்போ ஜிடிபியில் 4வது இடத்தை விடுவோம், இப்போ அமெரிக்காவை பீட் பண்ணி 1வது இடத்தை பிடிச்சிட்டாங்கன்னு வெப்பம் பிடிச்சு என்ன தான் செய்ய போகிறாங்க? மக்கள் அங்கே வறுமையாக தான் இருக்கிறாங்க. இதில் வந்து மக்களை குறை சொல்கிறதா, இந்தியன் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதா? இப்போ ஒட்டுமொத்த உலக நாடுகளில் டெம்பரரியாக வசிக்கிற இந்தியர்களை எல்லா நாட்டு மக்களும் திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பினால் இந்தியாவின் நிலைமை தான் என்ன? இந்தியா ஒரு பாதுகாப்பான ஒரு நாடு அப்படித்தான் சொல்கிறாங்க. ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பிறந்தவங்க வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு வெளிநாடுக்கு வராங்க. ஆனால் இங்கே ஆல்ரெடி வசதியாக இருக்கிறவங்க கூட எல்லாத்தையும் விற்றுட்டு இங்கே வந்து கேஷில் வந்து 1 மில்லியன் 2 மில்லியன் சொல்லி வீடுகளை வாங்கி இங்கே மூவ் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.